அனைவருக்கும் தமிழ் நேசம் அகாடமியின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் இயல் 4. 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் இயல் 4. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா, மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி கண் திறந்தவர், நூலகம் நோக்கி, இணை எழுத்துக்கள். கொஸ்டின்ஸ் போயிடலாம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் ஔவையார். தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் யார்? ஔவையார். மண்ணை விட கற்றவரே சிறந்தவர் என்று கூறும் நூல் மூதுரை. கற்றவருக்கு சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பு என்று கூறும் நூல் மூதுரை. ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை எழுதியவர் ஔவையார். மூதுரை என்ற நூலை எழுதியவர் யார்? ஔவையார். மூதுரை என்ற சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறும் நூல் மூதுரை. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும், மாசற கற்க வேண்டும். துன்பம் வெல்லும் கல்வி என்ற கவிதையின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. இதனுடைய ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல விளங்கிட வேண்டும். அதாவது வெற்றி மேல வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல விளங்கிட வேண்டும். இதனுடைய ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்ற நூல் எந்த நூல்? துன்பம் வெல்லும் கல்வி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். 20வது கொஸ்டின். மாணவர்கள் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது, தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும், மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். அடுத்தது, ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? காமராசர். படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் என்றவர் காமராசர். காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார். காமராசர் டேஸ் மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார். 1 மைல் தூரத்தில். காமராசர் டேஸ் மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார். 3 மைல் தூரத்தில். காமராசர் டேஸ் மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார். 5 மைல் தூரத்தில். பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் காமராசர். காட்டாறு எங்கு அமைந்துள்ளது? பரமக்குடி. ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் காமராசர். குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் காமராசர். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றியவர் காமராசர். கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் பெரியார். காமராசரின் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராஜருடைய சிறப்பு பெயர்களை திரும்ப சொல்கிறேன். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன?
6000 தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வு இன்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராசர். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கியவர் காமராசர். மாணவர்கள் உயர்கல்வி பெற காமராசர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர். எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? மதுரை. நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? 1976. காமராஜர் எங்கு வாழ்ந்த இல்லம் நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன? சென்னை, விருதுநகர். சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? காமராஜர் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? 2/10/2000. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம், ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? ஔவையார். 50வது கொஸ்டின். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? தமிழ்நாடு. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எது? அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது? 8 மற்றும் தரைத்தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு ஏக்கர் ஆகும்? 8 ஏக்கர் ஆகும். ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனா. நூலக விதிகளை உருவாக்கிய இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் ரா. அரங்கநாதன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான பிரெய்லி நூல்களை கொண்ட பகுதி எத்தளத்தில் அமைந்துள்ளது? தரைத்தளத்தில் அமைந்துள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான பகுதி எத்தளத்தில் அமைந்துள்ளது? முதல் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் தளத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது? 20,000க்கு மேற்பட்ட. 59வது கொஸ்டின். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட எத்தனை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் உள்ளது? 50,000. அண்ணா நூலகத்தின் 8 தளங்கள் பார்த்திங்கன்னா வரிசைத்தில் தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி. 5ஆம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு சுற்றுலா. 8ஆம் தளம் நூலகத்தின் நிர்வாக பிரிவு. அனைத்துமே சரிதான். 7ஆம் தளத்தில் உள்ள முக்கிய பிரிவுகள் ஓலைச்சுவடிகள், வரலாறு, புவியியல், சுற்றுலா போட்டித் தேர்வுக்கு தேவையான நூல்கள், மின் நூல்கள், மின் இதழ்கள். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். தமிழக அரசு டேஸ் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது. ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் டேஸ் எனப்படும். இன எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் டேஸ் ஆகும். இன எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஸ் எழுத்து வரும். வல்லினம் எழுத்து வரும். மெய்யெழுத்துக்களைப் போலவே டேஸ் எழுத்துக்களில் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்து. 69வது கொஸ்டின். டேஸ் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். உயிர். 70வது கொஸ்டின். ஐ என்னும் நெடில் எழுத்துக்கு 80 இன எழுத்தாகும்.
ஐ என்னும் நெடில் எழுத்துக்கு என்பது இணை எழுத்தாகும். ஈ என்பது, அதாவது ஐக்கு நெடில் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்தாகும். ஔ என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணை எழுத்தாகும். ஊ. டேஸில் மற்றும் நெடிலைத் தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்தே வரும். அளபடை. எடுத்துக்காட்டு ஓதல், தூவும், தளி. சரியா? தமிழ் எழுத்துக்களில் டேஸுக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை, ஆயுத எழுத்து. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? அதாவது மஞ்சள், வந்தான், கல்வி, தம்பி. இதில் எதுனா கல்வி. கண்டான், வென்றான், நன்று, வண்டு. இவற்றில் தவறான சொல்லு எது? வென்றான். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் சொல்லாத நாடு இல்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பழமொழி 400. ஆற்று உணர் வேண்டுவது இல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பழமொழி 400. பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். காமராஜர் பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் எது? ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் தினம் அக்டோபர் 15. விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினம் நவம்பர் 14. இப்போ கலைச்சொல். கல்வி, எஜுகேஷன். தொடக்கப்பள்ளி, பிரைமரி ஸ்கூல். மேல்நிலைப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம், லைப்ரரி. மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர். மின் தூக்கி, லிஃப்ட். மின்னஞ்சல், இமெயில். குறுந்தகடு, கம்பேக்ட் டிஸ்க். மின் நூலகம், இ லைப்ரரி. மின்னூல், இ புக்ஸ். மின் இதழ்கள், இ மேகசின். இப்போ சொல்லும் பொருளும். மாசற, குறையில்லாமல். சீர்தூக்கின், ஒப்பிட்டு ஆராய்ந்து. தேசம், நாடு. தூற்றும்படி, இகழும்படி. மூத்தோர், பெரியோர். மேதைகள், அறிஞர்கள். மாற்றார், மற்றவர். நெறி, வழி. வற்றாமல், அழியாமல். அடுத்தது பார்த்திங்கன்னா 86வது விஷயம், பிரித்தெழுதுக. இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம். மாசற, மாசு கூட்டல் அற. பசியின்றி, பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. சரிங்களா? அடுத்து கைப்பொருள், கை கூட்டல் பொருள். சேர்த்தெழுது. குற்றம் கூட்டல் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார். காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. மானம் கூட்டல் இல்லா, மானம் இல்லா. சரியா? மானம் கூட்டல் இல்லா, மானம் இல்லா. இன்றைக்கி நம்ம பார்த்தது 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் இயல் 4. சரிங்களா? அதில் எல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனலில் என்ன செஞ்சிடும், அப்டேட் ஆகிரும். நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் யாராவது தெரிஞ்சவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அனுப்புங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய பழைய வீடியோஸ் பார்க்கணுன்னா ஒவ்வொரு வீடியோக்குள்ளே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எங்களுடைய பழைய வீடியோ பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.